ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, தனுசு லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை ஜூலை 2 முதல் ஜூலை 11 வரை உள்ள நாட்களுக்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். ஜூலை 2 புதன்கிழமை நண்பகல் 11 மணி 6 நிமிடத்திற்கு அஸ்த நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் சந்திரன், அஷ்டமாதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். வேலைப்பளு அதிகமாக இருக்கக்கூடிய நாள் தான். ஆனாலும் நம்மளுடைய புகழுக்கு களங்கமில்லை. மனசில் சஞ்சலத்தோடு வேலை பார்க்குற ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் நமக்கு பதவி புகழ் தடைபடாமல் இருக்கும். ஜூலை 3ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:49 வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்குது. அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். 2 பாதம் கன்னிராசியில், 2 பாதம் துலா ராசியில் இருக்குது. செவ்வாய் நமக்கு 9ஆம் வீடான சிம்ம ராசியில், சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உபநட்சத்திரம், குருவினுடைய அந்தரத்தில் இருக்குது. அதனால் இன்றைக்கி எதிர்பார்த்த நபர்களோடு பழக்கம், நன்றாக மகிழ்ச்சியாக உரையாடுவது, பேசுவது, புதிய நபர்களை சந்திப்பது, புதிய கஸ்டமர்களை பார்ப்பது, புதிய வழித்தடத்தில் பயணிப்பது போன்ற சிறு சிறு பிரயாணங்களை கொடுப்பது, புதிய ஒப்பந்தங்கள் சார்ந்து நடவடிக்கைகள் எடுப்பது, பூர்வீகம் சார்ந்து திருமண காரியங்கள் சார்ந்த நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. ஜூலை 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:49 வரைக்கும் இந்த சித்திரை நட்சத்திரம். அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். நமக்கு 11ஆம் இடமான லாபராசியில் ராகுனுடைய நட்சத்திரமான சுவாதியில் சந்திரன் போகிறாரு. ராகு நமக்கு 3ஆம் இடமான தைரிய ஸ்தானத்தில் இருக்கார், தன்னம்பிக்கை ஸ்தானத்தில் இருக்கார், குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். குரு 7ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த ராகுவும் குருவும் சார பரிவர்த்தனை வாங்கி நமக்கு ஒரு புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில், சுபகாரியங்களை அமைச்சு கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுது. இதற்கான தனிப்பதிவுகளை நான் போட்டிருக்கேன். குரு ராகு சார மாற்றம் அப்படிங்கிறது. இந்த காலகட்டத்தில் ராகுனுடைய உப நட்சத்திரம் என்பது சுக்கிரனாக இருக்கின்றபடியினால், சுக்கிரன் 6ல் இருக்கிறபடியினால் நமக்கு புது கஸ்டமர்கள் மூலமாக நமக்கு என்னதான் ஒரு வேலை அமைப்புகள் இருந்தாலும் தேவையில்லாத சில மன வேற்றுமைகள் ஏற்படும். அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் ஃபால்ட்டு, அதன் மூலமாக ஒரு ஃப்ரிக்ஷன். ஆனாலும் கூட நாம் தான் ஜெயிப்போம். போட்டி பொறாமை இதெல்லாம் வந்தாலும் நாம் தான் ஜெயிப்போம். பட் இதில் நாம் டீல் பண்ணுற நபர்கள் சரியானவர்கள் தானா அப்படின்னு கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணிக்கணும். அது மாதிரியான ஒரு பிரச்சனை இன்றைக்கி காத்துட்ருக்கு. ஜூலை 5ஆம் தேதி சனிக்கிழமை இரவு வரைக்குமே 7:50 வரைக்குமே இந்த சுவாதி நட்சத்திரம் தான். அதுக்கு மேலே தான் விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது. குருவனுடைய நட்சத்திரம் ஜூலை 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. குரு 7ஆம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்றபடினால் இன்றைக்கும் கொஞ்சம் உறவின் முறையில், வீட்டில் கணவன் மனைவி உறவில், குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒன்று மனசுக்கு பிடிக்காத சில நிகழ்வுகள்னால டென்ஷன் ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி, 4ல் இருக்கிற சனியினுடைய உபநட்சத்திரத்தில் தான் குரு இருக்கார். அது மட்டும் இல்லை, 3ல் இருக்கிற ராகு, 7ல் இருக்கிற குரு சார பரிவர்த்தனை வாங்கியிருக்கு. ஸோ இந்த விஷயத்தினால நம்ம கொஞ்சம் அதில் பார்த்து இருந்துக்கணும். பட்டு பெரிய இழப்புகள் ஒன்றும் இல்லை. மன அதிருப்தியை தவிர்ப்பதற்கு நீங்கள் இணக்கமாக போய்க்கிறது நல்லது. ஜூலை 7ஆம் தேதி திங்கட்கிழமை அனுஷ நட்சத்திரம். நமக்கு 12ஆம் இடமான விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக 4ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். கேது 9ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் நமக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது வலுவாக இருக்குது. ஒரு வீட்டுக்கு பொருள் வாங்கிறது, இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த காரியங்களை மேற்பார்வை பார்க்குறது, வீட்டுக்கான லோன் கிடைக்கிறது, மற்றும் ஒரு வீட்டில் உறவினர்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், அது சம்மந்தப்பட்ட ஒரு ஈடுபாடுகளை நமக்கு கொடுக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருப்பவருக்கு நன்மைகள் தான் நடக்கும். ஐடி லைனு மற்றும் கமிஷன் வகை, கன்சல்டிங் வகையில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி அவ்வளோ சிறப்பு இல்லை. ஜூலை 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கேட்டை நட்சத்திரம். நமக்கு 12ல் சந்திரன் இருக்கார் விரைஸ்தானத்தில். புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. புதன் நமக்கு 8ஆம் வீட்டிலே இருக்கார் கடகராசியில். புதனுடைய நட்சத்திரம், புதனுடைய உபநட்சத்திரம், புதனுடைய
உபநட்சத்திரத்தை அடுத்து அந்தரம், சூரியனுடைய அந்தரம். ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி வந்து அதிலிருந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு ரூட்டை காமிச்சு கொடுக்கும். பட் அதனால் ரிஸ்க் எடுத்து செய்கிற வேலையை செய்யாதீங்க. ஒருத்தருக்காக பரிந்து போய் நீங்கள் அவமானப்பட வேண்டி வந்துடும். தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க. அதன் மூலம் நமக்கு டென்ஷன் உருவாகும். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த சூரியன் உதவுறார். 7ஆம் இடத்துல இருக்கிற சூரியனுடைய கான்செப்டில் புதன் வேலை செய்கிறனால சூரியன் கொஞ்சம் உதவுறார். ஜூலை 9ஆம் தேதி புதன்கிழமை மூல நட்சத்திரம் நம்மளுடைய லக்னத்துக்கு சந்திரன் வந்துடுறாரு. மூல நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. மூலம் அப்படிங்கிறது கேதுனுடைய நட்சத்திரம். கேது வந்து 9ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கிறனால இன்றைக்கி தெய்வ வழிபாடு, இறை வழிபாடு, முன்னோர்களை வணங்குதல் இதுக்கெல்லாம் நல்லா இருக்குது. மற்றும் வேலை வாய்ப்பில் சிறப்பாக இருக்குது. வேலையில் வந்து நீங்கள் மேலதிகாரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் போடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி உருவாகும். மற்றபடி நமக்கு பணவரவுக்கோ தொழிலுக்கோ பாதகம் இல்லாத நாளாக இருக்கிறது. உறவுகள் வகையில் இன்றைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை பூராட நட்சத்திரம், சுக்கரனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் சந்திரன் பூராடத்தில் போகும்போது சுக்கிரன் 6ஆம் வீட்டில் தன்னுடைய வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறபடினால இந்த 6ஆம் வீடுங்கிறது வந்து தொழிலுக்கும் பணவரவுக்கும் உத்தியோகத்துக்கும் நல்லா இருக்கிற பட்சத்தில் உறவுக்கும் கணவன் மனைவி உறவுக்கும் குழந்தைகள் உறவுக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்குங்கிறத மறந்துட வேண்டாம். முடிஞ்ச அளவு பட்டும் படாமல் போய்க்கிறது நல்லது. ஜூலை 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 5:55 முதல் உத்திராட நட்சத்திரம். ஒரு பாதம் நம்ம ராசியில் இருக்குது, 3 பாதம் மகர ராசியில் இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரம் இது 7ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் குருவனுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கிறனால இவ்வளவு நாளாக சண்டை போட்டது, கொஞ்சம் மனஸ்தாபமாக இருந்தது, போட்டி பொறாமை இருந்தது, இதெல்லாம் விலகி இன்றைக்கி ஒரு இணக்கமான சூழல் ஏற்படும். கொஞ்சம் நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும். அதே போல் உறவுகள் மேம்படும். பெரியமானவர்களோடு நாம் பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். இந்த 10 நாட்களில் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, 4ஆம் வீட்டில் இருக்கிற சனி, 6ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன். என்னதான் சுக்கிரன் தன்னுடைய வீட்டில் இருக்கிறாரு, உத்தியோகத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் உறவுகளுக்கு பிரச்சனையாக இருக்கார். 4ஆம் வீட்டில் இருக்கிற சனி வந்து தேவையில்லாத அதிருப்தி மனப்பான்மையை கொடுக்குறாரு. அது இப்போ ஒன்றுமே இருக்காது, ஆனால் நம்ம மனசு வந்து எதுக்காக சஞ்சலப்படுதுன்னே தெரியாது. ஒரு மாதிரி சனிங்கிறது ஒரு சன்னியாசி கிரகம், ஒரு விரக்தி மனப்பான்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ தாயார் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, கணவன் மனைவி சம்மந்தப்பட்டது, உறவுகளில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தொழிலுக்கு இந்த 10 நாட்களுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிற அதே பட்சத்தில் உறவு முறைகளில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருங்கிறத கவனித்து நடந்துக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய வழியில் பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி கணித்து பார்த்துக்கோங்க. 12 பாவ அதிகாரிகள்னு சொல்லக்கூடிய உபநட்சத்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டு எந்த நாள் எந்த நட்சத்திரம் நமக்கு சாதக பாதகம், எந்த விஷயத்துக்கு எந்த கிரகத்தை எப்படி பயன்படுத்தலாங்கிற விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதன் மூலம் உங்கள் கோச்சார பலன்களையும் திசாபுத்தி பலன்களையும் பார்த்து பயன்பெறுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.